ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஓடிடி சேனல்ல சிறை அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்பவே எமோஷ்னலா இருந்துச்சு. அதனால அந்த அந்த எமோஷனல வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். எமோஷன ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இதில ரொம்ப இயல்பான கதை தான். ஆஸ் யூசுவல் எல்லா படத்துலயும் வர மாதிரியான கதை தான். ஆனா இத அந்த இயக்குனர் கொண்டு போயிருக்கிற விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில விக்ரம் பிரபு அவர்கள் தான் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஏட்டு அந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றாங்க. அவர் வந்து ஒரு ஏட்டையாவா இருக்காரு. அவங்க வந்து ஒரு பையன அ அ வேலூர்லேருந்து சிவகங்கையில இருக்கிற ஒரு கோர்ட்டுக்கு வந்து லாங் எஸ்கார்ட்டா கூட்டிட்டு போணும். அதுக்கு இடையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அந்த பையன் எப்படி அரெஸ்ட் ஆனான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ அவங்க அம்மா அவங்க அம்மாக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு சின்ன சண்டை வரும்பொழுது, அவங்க அம்மாவ அந்த எதிர்ல நிக்கிற ஆள் வந்து அடிச்சிருவாரு. அடிச்ச உடனே இவன் எமோஷனலா எங்க அம்மாவையே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்ட உடனே அவருக்கு அ எதிர்பாராத விதமா அவர் வந்து இறந்து போயிருவாரு. அவங்க அம்மாவும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களும் இறந்து போயிருவாங்க. அந்த ஒரு விஷயத்தினால இவராவே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிடுவாரு. அதிலிருந்து ஒரு 5 வருஷம் வந்து அவருக்கு வெறும் விசாரணை கைதியாவே வச்சிருப்பாங்க. இது அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. விசாரிச்சா தானே வெளியில வர முடியும். 5 வருஷமா விசாரணை கைதி. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்தில தான் விக்ரம் பிரபுவ வந்து கூட்டிட்டு அ அவர வந்து ஒரு எஸ்கார்ட் அணில அங்க வந்து குடுக்குறாங்க. அவரோட பாஸ்போர்ட்லயே அவரோட நேம் இருக்கும். அதுல வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ வந்து இந்த பையன் நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றான். சொல்லிட்டு கடைசியா விக்ரம் பிரபு வந்து அந்த பையன் வந்து வெளியில வர்றதுக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்றத ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. என்ன அவர் கரெக்ட்டா கடைசியா சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு ஏட்டையா தான் ஒரு காவல்துறையில இருக்காரு. அவருக்கு இருக்கிற அந்த சின்ன ஒரு அதிகாரத்த வச்சு அவர் அந்த எளிய நிலைமையில இருக்கிற எளிய குடும்பத்தில இருக்கிற ஒரு பையனுக்கோ, பொண்ணுக்கோ, அந்த குடும்பத்துக்கோ சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த டைரக்டர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நீங்களும் இந்த படத்த பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. ZEE5ல ரிலீஸ் ஆயிருக்கு. சிறை திரைப்படம். சூப்பராவே இருக்கு. நன்றி, வணக்கம்.